கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப சூப்பராகவே இருக்கோம். ஒரு ரியலிஸ்டிக்கான டே இன் மை லைஃப் vlog தான் இது. ஸோ ஒரு மார்னிங் டு நைட் வந்துட்டு எனக்கு எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன். அண்ட் ஒரு சில ரெசிபீஸுமே இதில் உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ மிஸ் பண்ணாமல் எண்ட் வரைக்கும் பாருங்க. எழுந்திரிச்சோடனே பார்த்தா நல்ல மழை. சரி, ஸ்கூல் லீவாக இருக்கும்னு சொல்லிட்டு ஃபோனில் பார்த்தோன்னா நோட்டிஃபிகேஷன் எதுவும் வரல. சரி, நியூஸில் இருக்கான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு போய் டிவி போட்டேன். நியூஸ்லேயே கொஞ்சம் டிலேடாக தான் வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா தான் ஸ்கூல் லீவுமே இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க இன்னைக்கு ஸ்கூல் லீவுன்னு சொல்லிட்டு. பட் ஸ்கூல் லீவாக இருந்தாலும் எனக்கு ஹஸ்பண்ட் கொண்டு ஆஃபீஸ் இருக்கனால எப்படி லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணி ஆகணும். அதனால ஓகேன்னு சொல்லிட்டு எப்பயும் போல் யூஸ்வலாக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். மார்னிங் எழுந்திரிச்சோடனே ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு ஒர்க்லாம் முடிச்சுட்டு தான் நான் ஸ்கின் கேர் அண்ட் ஹேர் கேர் பண்ணுவேன். மார்னிங் ஒர்க்கில் எனக்கு ஸ்கின் கேர் ஹேர் கேர் பண்ணுறதுக்கு டைம் கிடைக்காது. அதுக்குன்னு ஒரு தனியான டைம் ஒதுக்கிப்பேன். ஸோ இப்போ வந்துட்டு ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் நியூவாக ஆட் பண்ணியிருக்கேன். அதனால் உங்களுக்கு ஒரு தனி vlogல வந்துட்டு நான் ஸ்கின் கேர் அண்ட் ஹேர் கேர் வீடியோ போடுறேன். உங்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் அப்படியே கிச்சனுக்கு வந்தாச்சு. ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணி வச்சதுலாம் எல்லாத்தையும் எடுத்து வச்சிருவேன். ஒரு 2 டேஸ்க்கு ஒன்ஸ் வந்துட்டு ஸ்டவ் மட்டும் டீப் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருவேன். ஸோ தட் கொஞ்சம் நீட்டாக இருக்கும் எனக்கு பார்க்கறதுக்கு. முடிஞ்ச வரைக்கும் டெய்லி பண்ண ட்ரை பண்ணுவேன். முடியலன்னா ஒரு 2 டேஸ் ஒன்ஸ் மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுப்பேன். எனக்கு எப்பயுமே கிச்சன் க்ளீனாக இருக்கணும். குக் பண்ண முடிச்ச உடனே அப்பப்பவே எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிடுவேன். இல்லைனா எனக்கு வந்துட்டு அது ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் கொடுக்கும் குக் பண்ணுறதுக்கு. க்ளீனாக வச்சுக்க நான் என்ன பண்ணி மேனேஜ் பண்ணுறேன்னா, எடுத்தது அப்பப்பவே எடுத்து வச்சிடுவேன். ஸோ ஏதாச்சும் டஸ்ட் ஆகுதுன்னா அப்பப்பவே வைப் பண்ணி எடுத்து வச்சிடுவேன். ஸோ எனக்கு வெசல் மட்டும் தான் வாஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி எல்லா இடத்தையுமே குக் பண்ணி முடிக்கும் போதே க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிடுவேன். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கொஞ்சம் ஒர்க் கம்மியாகும். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கம்மங்கூழ் ஒரு சைடு பண்ணி வச்சாச்சு. அண்ட் வந்துட்டு மார்னிங்கே எக்குமே பாயில் பண்ணி வச்சிருவேன். டெய்லியுமே எல்லாருமே எக் எடுத்துப்போம். ஹஸ்பண்டுக்கு வந்துட்டு ஒரு பாவக்காய் பீரியட், டெய்லியுமே பாவக்காய் கொடுத்தோம்னா சாப்பிட்ருவாரு. ஸோ அதனால லஞ்சுக்கு வந்துட்டு அவருக்கு பாவக்காய் ரைஸ் கேட்டிருந்தாரு. ஸோ அது குக் பண்ணிட்டு இருந்தேன். யூஸ்வல் மாதிரி தான் குட்டி குட்டியாக பாவக்காய் கட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஆயிலில் நல்லா வதக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் சால்ட் போட்டு அது நல்லா சாட்டே ஆகட்டும். அதுக்கப்புறமா மசாலாலாம் ஆட் பண்ணோன்னா கொஞ்சம் சீக்கிரமாக பாவக்காய் நல்லா வேகும். அண்ட் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். டேஸ்ட் நல்லா இருக்கும். பசப்புமே கொஞ்சம் ரெடியூஸ் ஆகும். பாவக்காய் நல்லா ஒரு 50% குக் ஆன பிறகு அதில் 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 2 டீஸ்பூன் சாம்பார் பவுடர் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சிம்லேயே வச்சு குக் பண்ணிங்கன்னா சூப்பராகவே இருக்கும். இது கொஞ்சம் ரைஸில் போட்டு சாப்பிடும்போது உங்களுக்கு டேஸ்ட் நல்லாவே இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓவர் ஃப்ரையும் பண்ணிடக்கூடாது. நல்லா மசாலா இருக்க மாதிரி இருக்கக்கூடாது. கொஞ்சம் மீடியமாக இருந்துச்சுன்னா ரைஸில் போட்டு சாப்பிடும்போது டேஸ்ட் நல்லாவே இருக்கும். எழுந்திரிச்சோடனே ஃபஸ்ட்டு ரைஸ் ஊற வச்சுட்டு தான் மற்ற எல்லா ஒர்க்குமே பண்ணுவேன். ஸோ முடிக்கும் போது ரைஸ் வச்சுட்டா சூடாக இருக்கும். ரைஸ் வாஷ் பண்ண தண்ணி வந்துட்டு டெய்லியுமே செடிக்கு ஊற்றிடுவேன். ஸோ நல்லா வளரும். அதிசயமாக ஹஸ்பண்ட் வந்துட்டு நேற்று பாதாம் வேறு ஊற வச்சுட்டு போயிருந்தாரு. ஹேர் ஃபால்க்கு இல்லை ஸ்கின் மெயின்டெனன்ஸ்க்குலாம் கண்டிப்பாக பாதாம் ஒரு சூப்பரான இன்க்ரீடியன்ட். டெய்லியுமே எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லாவே இருக்கும். எனக்கு வந்துட்டு நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி அதை ஊற வைக்க மறந்துடுவேன். பட் ஹஸ்பண்ட் என்னைக்காச்சும் ஞாபகம் வச்சு பண்ணி வச்சிடுவார். ஸோ மார்னிங் எழுந்திரிச்சோன்னா அதை எடுத்து பீல் பண்ணி வச்சிடுவேன். நான் குக் பண்ணும்போதே சைமல்டேனியஸாக சாப்பிட்டுட்டு இருப்பேன். அவருக்கு பிரேக்ஃபாஸ்ட் கூட வச்சு கொடுத்து நல்லா ஹாட்டான ரைஸில் கொஞ்சமாக ஆயில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு ரைஸ் வந்துட்டு உதிரியாக இருக்கும். அதில் இந்த பாவக்காவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஹஸ்பண்ட்க்கு நிறையாவே போட்டால் ரொம்பவே பிடிக்கும். அதனால் நான் நிறையா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். ஒரு எக்கில் லைட்டாக கட் பண்ணி பெப்பர் போட்டுட்டு ரைஸ் கூட வச்சுட்டேன். யூஸ்வலாக வந்துட்டு அப்பளம் இந்த மாதிரி ஏதாச்சும் சைட் டிஷ் கொடுப்பேன். இன்னைக்கு வந்துட்டு முறுக்கு இருந்துச்சு. ஊர்லேருந்து அம்மா கொடுத்துட்ருந்தாங்க. அதனால் முறுக்குமே வச்சுட்டேன். ஸோ தட் கொஞ்சம் க்ரன்ச்சினஸ்க்கு ஏதாச்சும் இருக்கட்டும்னு சொல்லிட்டு அவ்வளோதான். லஞ்சும் ரெடி ஆயிடுச்சு. எனக்கு வந்துட்டு லஞ்ச் வந்துட்டு பாவக்காய் இருக்குது. கொஞ்சம் கர்ட் போட்டு நான் முடிச்சுப்பேன். பெருசாக அவர் ஆஃபீஸ் போகும்போது நான் எதுவுமே பெருசாக செய்ய மாட்டேன். ஸோ இது சிம்பிளாக தான் இருக்கும். ஸ்பூனில் டிஷ்யூ கவர் பண்ணி எப்பவுமே வச்சிருவேன். ஏன்னா சாப்பிட்ட பிறகு அந்த டர்ட்டி ஸ்பூன் அப்படியே வைக்க வேண்டாம். டிஷ்யூவில் ஃபோல்ட் பண்ணி வச்சோன்னா பேக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கும்னு சொல்லி நல்லா மழை சீக்கிரமாக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பட் ஹஸ்பண்ட் வந்துட்டு ஆஃபீஸ் எனக்கு இருக்குங்கிறனால போயாடும்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருந்தார். அவருக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கம்மங்கூழ் கொடுத்துட்டேன். பாதாமும் சாப்பிட்டு அவர் ரெடியாக ஆரம்பிச்சு. அது எனக்கு இன்னைக்கு ஸ்கூல் இருந்துச்சுன்னா சைமல்டேனியஸாக அவனையுமே ரெடி பண்ணியிருக்கணும். அவர் வந்துட்டு அவரை ரெடி பண்ணிடுவார். நான் அவருக்கு ஃபீட் பண்ணி ஸ்கூலுக்கு விட்டுட்டு வந்துடுவேன். இன்னைக்கு அவருக்கு லீவுங்கிறனால கொஞ்சம் ஸ்லோவாகவே போச்சு இந்த மார்னிங். ஆக்சுவலாக நான் இன்றைக்கி பிளான் பண்ணது வந்துட்டு ஹஸ்பண்ட்க்கு ஆஃபீஸ் இருக்கும்போது ஆதியனுக்கு ஸ்கூல் இருக்கும்போது என்னோட டேஸ் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஷூட் பண்ணலாம் தான் நினச்சேன். பட் வந்துட்டு இன்னைக்கு ஆதியனுக்கு லீவுங்கிறனால இது இப்படி வேறு மாதிரி மாறி பரவாயில்லன்னு சொல்லிட்டு நான் கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கொஞ்சம் நேரம் கழிச்சு ஆதியனும் எழுந்திரிச்சிட்டான். எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர்த்தோட பேபிஸ் வந்துட்டு கொஞ்சம் நேரம் எழுந்திரிச்சோன்னே பெட்லேயே உருந்துட்டு இருப்பாங்க. அவங்கள போய் கொஞ்சம் கூட்டிகிட்டு வரணும். ஆதியனும் அந்த மாதிரி தான் போய் அவரை சமாதானப்படுத்தி குட் மார்னிங்லாம் சொல்லி க்யூட்டாக எழுப்பி கூட்டிகிட்டு வந்தால் தான் அவர் நல்லா ஃப்ரெஷ்ஷாக வருவார். ஒரு சில டைம் நல்லா தூங்கி எழுந்திரிக்கலைன்னா நல்லா கிராங்கியாக இருப்பான். என்ன சொன்னாலும் சமாதானமே ஆக மாட்டான். எனக்கு டென்ஷன் ஆகிடும் மார்னிங்கே அவனை கிளப்புறதுக்கு. ஆனால் அவருக்கு வந்துட்டு பொறுமையாக சொன்னால் தான் அவர் செய்வார். மார்னிங் எழுந்திரிச்சோன்னே கொஞ்சம் நல்லா இருந்தான். அதனால அவனே ப்ரஷ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சார் பண்ணிட்டு இருந்தார். நிறைய ஸ்கூலாக இருந்துச்சுன்னா ஆதியன் வந்துட்டு மார்னிங் 9 ஸ்கூலுக்கு போயிடுவார். அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்துட்டு என்னோட மீ டைம் கிடைக்கும். நான் ஏதாச்சும் ப்ரொடக்டிவாக என்னோட டேஸ் வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஜிம் போக டைம் இருந்துச்சுன்னா ஜிம் போயிட்டு வருவேன். இல்லைனா வாக் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அது பண்ணிட்டு இருப்பேன். இன்னைக்கு வந்துட்டு அவர் கூடயே தான் போயிட்டு இருந்துச்சு. நான் பண்ண பிளான் எல்லாமே வேஸ்ட்டாக போயிடுச்சு. அதுக்கப்புறம் அவர் கூட நானும் கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தேன். அவனுக்கு இவனை பார்த்து கொஞ்சிட்டே இருந்தால் ரொம்ப பிடிக்கும். அவனை பார்த்து சிரிச்சிட்டே இருக்கணும். நான் கொஞ்சம் சேடாக உட்காந்தாலும் ஏன் என்னாச்சு, ஏன் சோகமாக இருக்க, என்ன டயர்டாக இருக்குன்னு சொல்லி வந்து உடனே கேட்டுருவான்.
ஸோ அவனுக்கு எப்பயுமே நான் சிரிச்சிட்டே இருக்கணும். நான் ஒரு சில டைம்லாம் நல்லா தான் இருக்கும், பட் என்னைக்காச்சும் ஒர்க் இருக்குது, அவன் ஸ்கூலுக்கு போக மாட்டேங்கிறான், அடம் பிடிக்கிறான்ங்கிறப்ப தான் கொஞ்சம் டென்ஷன் ஆயிரும். மற்ற டேஸில் எப்படியோ கூலாக ஹேண்டில் பண்ணிவிடுவேன், பட் கொஞ்சம் ஒர்க் இருக்கிற டைம் எனக்கு வந்துட்டு கொஞ்சம் டென்ஷன் ஆகிடுவேன். அப்புறம் கொஞ்சம் நேரம் நல்லா கொஞ்சம் எல்லாம் முடிச்சுட்டு இன்றைக்கி என்ன சாப்பிட்றேன்னு சொல்லி கேட்டேன். யூஸ்வலாக அவன் வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் என்ன வேணும், லஞ்ச் என்ன வேணும், டின்னர் என்ன வேணும்னு அவர் சொல்கிறது கொடுத்தா தான் சாப்பிடுவார். நம்மளாம் கொண்டு போய் கொடுத்தோம்னால சாப்பிட மாட்டோம். இந்த பேட்டர்னை கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணி மாற்றிட்டு வந்துட்டு தான் இருக்கேன். கூட உட்கார வச்சு நான் என்ன சாப்பிட்றேனோ அதை சாப்பிட வச்சு ஸோ பழகிட்டு இருக்கேன். பார்க்கலாம் எவ்வளோ சீக்கிரம் மாறுதுன்னு. அவனுக்கு யூஸ்வலாகவே ஆரஞ்சு ஜூஸ் ரொம்பவே பிடிக்கும், டெய்லியுமே கேட்பான். ஸோ இன்றைக்குமே எந்திரிச்சோன்னே கேட்டான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஆரஞ்சு கட் பண்ணி போட்டு கொடுத்துட்டேன். நான் அவனுக்கு ஜூஸ் எப்படி போடுவேன்னா கொஞ்சமாக ஆரஞ்சு பல்ப்பு மட்டும் எடுத்துட்டு அது கூட கொஞ்சமாக வாட்டர், கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணிப்பேன். நாட்டு சக்கரை தான் போடுவேன். ஸோ 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் நாட்டு சக்கரை போட்டு அவனுக்கு கொடுத்துட்டேன்னா குடிச்சிடுவார். நெக்ஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்துட்டு தோசையும் எக்கும் கொடுத்துருந்தேன். அதுவும் சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் அவர் கூட விளாண்டுட்டு இருந்தேன். அவருக்கு வந்துட்டு ஏதாச்சும் எழுதிட்டே இருக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏதாச்சும் வரைஞ்சிட்டே இருப்பான். இது வர அது வரேன்னு சொல்லிட்டு இருந்தோம்னா பண்ணிகிட்டு இருப்பார். இன்றைக்கி வந்துட்டு சன்னு மூணுன்னு என்னென்னமோ வரைஞ்சிட்டு இருந்தான், அதெல்லாம் காட்டிகிட்டு இருந்தேன். நானும் கொஞ்சம் நேரம் யூடியூப்பில் சைமா அவார்ட்ஸ்லாம் பார்த்துட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தோம். லஞ்ச்க்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி பாவக்காவும் தயிர் தான். ஸோ அதனால் அதை நான் காட்டல. ஆதியனுக்குமே கொஞ்சமாக கர்ட் போட்டு ஊட்டி விட்டுட்டேன். ஈவினிங் போல் டான்ஸ் கிளாஸ் போயிருந்தோம். இன்றைக்கி வந்துட்டு டான்ஸ் கிளாஸில் இந்த மாதிரி நியூஸ் பேப்பர்ஸ் நிறையா வச்சுருந்தாங்க. கிட்ஸ் நியூஸ் பேப்பர் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. இந்த மாதிரி அவங்க ஏதாச்சும் ஒன்று க்ரியேட்டிவாக பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ எனக்கு அது உங்கள்கிட்ட ரொம்பவே பிடிக்கும். கிட்ஸ் டான்ஸ் கற்றுக்க வராங்கனாலும் அவங்க பேரண்ட்ஸ் என்டர்டெயின் பண்ணுற மாதிரி புக்ஸ்ன்னு நிறையா வச்சுருப்பாங்க. ஸோ அதனால் உங்களுக்கும் அந்த கிளிப்ஸ் வந்துட்டு ஷேர் பண்ணியிருந்தேன். அப்புறம் வரும்போது ஸ்நாக்குக்கு கேக் வேணும்னு சொல்லி கேட்டான். என்னைக்காச்சும் ஒரு நாள் வாங்கி தருவேன். ஸோ இன்றைக்கி வந்துட்டு நீ குட் பாயாக இருக்க, வெஜிடபிள்ஸ்லாம் சாப்பிட்டேன்னா நான் உனக்கு கேக் வாங்கி தருவேங்கிற மாதிரி ஏமாற்றி இது சொல்லி வாங்கி தந்தேன். பட் நான் சொன்ன மாதிரியுமே கேக் வாங்கி கொடுத்தா அவன் வந்துட்டு வெஜிடபிள்ஸுமே சாப்பிட்ருவாரு. அதனால் நான் எப்படியோ ஒன்று வாங்கி கொடுத்துருவேன். வந்துட்டு அவனுக்கு கேக் கொடுத்துட்டு அவனுக்கு டின்னர் கொடுத்துட்டு தூங்க வச்சுட்டு இன்றைக்கி டின்னருக்கு என்ன பண்ணியிருந்தேன்னா சாம்பாருமே ரைஸும் வச்சிடலாம், சரி கொஞ்சம் ஹாட்டாக சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும் இந்த கிளைமேட்டுக்குன்னு சொல்லிட்டு 1 pot சாம்பார் வச்சுருந்தேன். அதுக்கு கொஞ்சமாக சிறுபருப்பை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுலேயே வந்துட்டு ஆனியன், தக்காளி, கொஞ்சமாக பச்சை மிளகா, கொஞ்சம் பூண்டு இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணலாம். என்கிட்ட பூண்டு இல்லை. அதில் கொஞ்சம் சீரகம், மஞ்சள் தூள், அப்புறமா ஆயில் போட்டு நல்லா தேவையான அளவுக்கு வாட்டர் போட்டு ஒரு 2-3 விசில் விட்டிங்கன்னா நல்லா பருப்பு வெந்து வந்துடும். யூஸ்வலாக இந்த சாம்பாருக்கு வந்துட்டு ஆம்லேட் நல்லா இருக்கும். சரி இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு இந்த வெண்டைக்காய் செஞ்சுருந்தேன். இந்த மாதிரியான ரெசிபிஸ் நான் அங்கங்கே எங்கேயோ பார்த்துருக்கேன். ஸோ அதில் இன்ஸ்பயர் ஆகி நானாக ஒரு மசாலா போட்டு எனக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சுக்கிட்டேன். ஒரு லேடிஸ் ஃபிங்கர் ஃப்ரை மாதிரி பேர் வச்சுக்கலாம். நம்ம வெண்டைக்காயை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு வைப் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை நல்லா 4 ஸ்லிட் பண்ணி எடுத்துக்கோங்க. அது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1.5 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் சாம்பார் பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. தேவையான அளவுக்கு சால்ட்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்துட்டு ஒரு கேஸ்ட் அயர்னில் செஞ்சிங்கன்னா நல்லா சூப்பராக ஃப்ரை ஆகி வரும். கொஞ்சமாக ஆயில் மட்டும் போட்டுக்கோங்க. அதில் இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருந்ததை போட்டுட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சு குக் பண்ணிங்கன்னா நல்லா ஸ்பியாக வரும். சைடில் பருப்புமே குக் பண்ணி வந்த பிறகு நமக்கு தேவையான அளவுக்கு சாம்பார் பவுடர் போட்டு கொஞ்சம் வாட்டர் போட்டு உங்களுக்கு கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி நல்லா குக் பண்ணி கொதிக்க வச்சுக்கோங்க. அது கூட கடைசியாக கொஞ்சமாக நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் போட்டு கடுகு சீரகம் தாளித்து ஆட் பண்ணி கூட கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டுக்கோங்க. மேலே லைட்டாக கீ ஆட் பண்ணுறீங்கனாலும் சூப்பராகவே இருக்கும். அவ்வளோதான், டின்னரும் ரெடி. நல்லா ஹாட்டான ரைஸுக்கு பருப்பும் சாப்பாடும் இந்த வெண்டைக்காவும் சூப்பர் காம்பினேஷனாக இருந்துச்சு. அவ்வளோதான் கைஸ், வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இது வரைக்கும் பார்த்தவங்க எல்லாருக்குமே ரொம்பவே தேங்க்ஸ். உங்களுக்கு என்னோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா மறக்காம ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய். Like me, I like a magnet to a knife.